வேர்ல்டு காக்டெயில்ஸ் டே முன்னிட்டு நம்ம தலைவர்ல ஒரு செம்மையான காக்டெயில் என்னுடைய மது பிரியர்களுக்காக. மயிர் காக்டெயில்ஸ் டே. இங்க 150 ஓவா குவார்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நாக்கு தள்ளுது. இதுல காக்டெயில்ஸ் வேற போல. ஓஹோ சார், டெய்லி எத்தனை குவார்டர் குடிக்கிறீங்க? 4 5? குத்து மதிப்பா கை காசு போட்டு 2 குவார்டர், அப்புறம் ஓசில 3 குவார்டர், ஒரு 5 குவார்டர் போட்டதாப்பா அந்த பொழுதே போகுது. இதுல காக்டெயில்ஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருக்கு போனா ஜட்டியை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் உரி விடுறானுங்க. உனக்கே தெரியாம நீ நாசமா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட வீடியோ. என்னோட எல்லா மிக்சிங் அண்ட் காக்டெயில்ஸுமே சாமானிய மதுப்பிரிவுகளுக்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு நம்ம தலைவரையும் ஒரு பிரெஞ்சுக்காரனையும் மிக்ஸ் பண்ணி ஜிவ்வுன்னு ஒரு காக்டெயில். அதுக்கு ஒரு ஐஸ் கப், தலைவர் ஓல்மாங் ராமு 60 ml, அப்புறம் பிரெஞ்சுக்காரன் என குறிப்பிடப்பட்ட பாடி நட்டு பிராண்டி ஒரு 30 ml, அப்புறம் நீங்க எதிர்பார்த்திராத ஸ்வீட் லஸ்ஸி, அதாவது தயிர்ல கொஞ்சம் சீனியை போட்டு மிக்சில் அடிச்சா ஸ்வீட் லஸ்ஸி. அதுதான் இன்னைக்கு நம்மளோட டாப் அப். இத ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலி கார்னிஷ்காக சாஃப்ரான், அதான் குங்குமப்பூ. என்னடா இவன் சாமானிய மக்களுடைய காக்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமப்பூலாம் போட சொன்னாங்க கேட்டேன் அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் நெசசரி. வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சமா குங்குமப்பூ ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் வேற லெவலா இருக்கும் இந்த காக்டெயில்ஸ். கொஞ்சமா குங்குமப்பூ எடுத்து அப்படியே பரவலா மேல தூவி விடலாம். அப்படியே அதை மூடி ஒரு ஸ்டாவ் உள்ள போட்டு டேஸ்ட் பண்ணிட்டு என்னோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். சியர்ஸ். ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட். நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. வேற லெவல் மவுத் ஃபீலிங். உண்மையிலேயே நம்ம தலைவர் கூட எதை ஆட் பண்ணாலும் தலைவருடைய காம்போ வேற லெவல். காக்டெயில்ஸ் டேயை கண்டுபிடிச்சவன் வர இந்த மிக்சிங்ல குடிச்சிருக்க மாட்டான். சியர்ஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி.